ஹலோ கலகலப்பு மீடியா மக்களே, நான் உங்கள் அருண் எடிட்டர். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்க சொல்லி பார்த்தீங்கன்னா இட்லி கடைனா சாம்பார் சட்னியில் வச்சு கட்டி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இட்லி கடைங்கிற பேரில் இருக்கக்கூடிய படம் தனுஷ் சார் அவர்கள் வந்து அவரே நடித்து டைரக்ஷன்லாம் பண்ணியிருக்கக்கூடிய படம். அவர் எடுத்த படங்கள்லாம் ஒரு சில ஆவரேஜான இட்டாலாம் ஆயிருக்கு. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மூவி ரிவ்யூ கேட்கறக்காக வந்திருக்கு. எங்கே வந்திருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் சக்தி திரையரங்கம் பார்த்தாலே தெரியும். 4K RGB லேசர் லைட்டோடைய டால்பி அட்மாஸ்பியர் சவுண்ட் சிஸ்டத்தோடு இருக்க போகுது. ஸோ படம் முடிய போகுது. ஸோ அவங்களாம் வெளியே வர போகிறாங்க. படம் எப்படி இருக்குன்னு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸ்டே டியூன் ஆன் அண்ட் டாடா வாசியோ. யா டக படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க ஐயா. உண்மை சொல்லு. சத்தியமா நல்லா இருக்குங்க. ஓகே, மகிழ்ச்சி. என்ன பிடிச்சிருச்சு படத்தில்? கிளைமேக்ஸ் சூப்பர். நீங்க நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நீங்க தனுஷ் ரசிகரா? காதல் கொண்டேன் படம் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். சத்தியமா? சத்தியம் பிடிக்கும். ஓகே. கலகல் மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ணா படம் எப்படி இருந்துச்சு? என்ன தூக்கிட்டீங்களா? ஆனா படம் இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. நிஜமா நல்லா இருக்கா? எல்லாம் கலவையான விமர்சனம் தான் சொல்றாங்க. அப்படி இல்ல, சூப்பரா இருக்கா? மகிழ்ச்சி. பார்க்கலாம், நல்லா இருக்கு. பார்க்கலாம், நல்லா இருக்கு. மகிழ்ச்சி. எஸ். எங்க போறது? தலைவா படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா அக்கா? படம் எப்படி இருந்துச்சுக்கா? மகிழ்ச்சி. நீங்க படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? என்ன படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. ஏதா டபுள் ஆக்ட் பண்றாரு. ஓகே அக்கா, படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அண்ணா படம் எப்படி இருந்துச்சு? அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. படம் எப்படி இருந்துச்சுடா அண்ணா? Eat 5 star, do nothing. பயப்படுறாரு. அக்கா படம் எப்படி இருந்துச்சுக்கா? A few minutes later. நல்லா இருந்துச்சு. தல படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கலாம். அண்ணா படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சா? நன்றி நன்றி. அக்கா படம் எப்படி இருந்துச்சுக்கா? நல்லா இருந்துச்சு. நீங்க? நல்லா இருந்துச்சு. மகிழ்ச்சி. பிடிச்சிருச்சா அக்கா? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? அண்ணா படம் எப்படி இருந்துச்சுடா? படம் நல்லா நல்லா இருந்துச்சா? மகிழ்ச்சி. அருண். எஸ். அதேதான். எப்படி இருக்கீங்க? ஞாபகம் வருதே. நல்லா இருக்கு. மகிழ்ச்சி. தேங்க்யூ. பாப்போம். அண்ணா படம் எப்படி எப்படி இருந்துச்சு தங்கோ? மௌனம் வருதுமா சித்தப்பா? நல்லா இருந்துச்சு. ஓ புடிச்சிட்டாரு. குட்டீஸ் எல்லாம் புடிச்சிட்டாரு. அக்கா படம் எப்படி இருந்துச்சுக்கா? சொல்ல மாட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? மகிழ்ச்சி. எஸ். அண்ணா படம் எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல, நல்லா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே. ஆக்ஷன்லாம் நல்லா இருக்கானே? ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகே. மகிழ்ச்சி. அண்ணா படம் தங்க படம் எப்படி இருந்துச்சா? ட்ரெஸ் பயங்கரமா கார்ஜியஸா இருக்கீங்களே. படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. நீங்க பிடிச்சிருந்துச்சா படம்? பிடிச்சிருச்சு. வெரி குட். தேங்க்யூ சார். படம் எப்படி இருந்துச்சு சார்? ஓகே, ஃபைன். எதிர்பார்த்த திருப்தி இல்லையா சார்? பரவாயில்ல. ஓகே. எஸ் சார். சூப்பரா இருக்கு சார். ஓகே. எஸ். நல்லா இருந்துச்சா சார்? நல்லா இருக்கு. மகிழ்ச்சி. தனுஷ் மல்டி டேலண்டட். இதுலயும் பயங்கரமா ப்ரூவ் பண்ணிட்டாரு. சூப்பரா இருக்கு. நன்றி சார். டைலாக் சாங் எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஆஹா சூப்பர் சார். சூப்பர். அம்மா படம் பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருச்சு. நல்லா இருக்குது. எது ரொம்ப பிடிச்சதுப்பா? இட்லி கடையில சட்னியா சாம்பார்? நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. அல்ல டான்ஸ் தான். மகிழ்ச்சி. அக்கா படம் பிடிச்சிருச்சாக்கா? நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. அண்ணா படம் பிடிச்சிருச்சா? படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சிறப்பு. அக்கா படம் சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சா? மகிழ்ச்சி. எஸ். படம் பிடிச்சி சூப்பரா இருக்கு சார். சூப்பரா இருந்துச்சா? எத்தனை டைம்ல பாக்குறீங்க? இது ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. அக்கா படம் நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சுங்க. மகிழ்ச்சி. சூப்பரா இருந்துச்சுங்க. அண்ணா சூப்பரா இருந்துச்சு. ஆஹா சூப்பர். அக்கா படம் பிடிச்சிருச்சா? குட்டி படம் பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? சூப்பரா இருந்துச்சு. தனுஷ் அங்கிள் பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்குமா? இந்த படம் எது நல்லா இருந்துச்சு? ஃபைட் நல்லா இருந்துச்சா? காமெடி நல்லா இருந்துச்சா? காமெடி நல்லா இருந்துச்சு. வெரி குட். தேங்க்யூ. பாய். நாளைக்கு ஸ்கூல் மறந்துடாதீங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இங்க வாங்க, நீங்களே சொல்லிட்டு பாரு. பிடிச்சிருச்சா? பிடிச்சிருந்தது. ஓகே தான். தேங்க்யூ. கலகலப்பு மீடியா. ஓகே. தல இவங்கதான் ஸ்கூலுக்கு கட்டடிச்சு வந்து பசங்க பாத்துங்க. ஞாயிற்றுக்கிழமை கட்டடிச்சு. படம் எப்படி இருந்துச்சு? செமையா இருந்துச்சு. சூப்பர் தாங்க. நீங்க? எனக்கு செமையா தான் இருந்துச்சு. உங்களுக்கு செமையா தான் இருந்துச்சா? ரொம்ப வெயிட் செமையா இருந்துச்சா? தங்கோ நான் ஃபீல் குட் அருமையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? அருமையா. மகிழ்ச்சி. ஓரத்துல லெட்டர் அவங்களுக்கு. நன்றி தங்க. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? படம் செம ஸ்பீடா போச்சுன்னா ஃபேமிலியோட உட்கார்ந்தா. நீ காலைல ஸ்கூலுக்கு ஸ்பீடா போவே மாட்டீங்க. ஓகே சார். குறுக்கு இந்த கௌசிக் வந்தோம். ஓகே தங்க. தேங்க்யூ தங்க. பாத்து போங்க. எஸ். கலகலப்பு மீடியா. நம்ம படம் எப்படி நல்லா இருந்துச்சு. மகிழ்ச்சி. பயப்படாதீங்க. ஓகே சார்கிட்ட கேட்டுருவோம். எதிர்பார்த்து. அண்ணா படம் முடிச்சிருந்துச்சா? நல்லா இருக்கு. அவர் வர்த்தாமாமே டுர்ன்றவர் போல. அக்கா படம் நல்லா இருந்துச்சா?
பிடிச்சிருச்சா? நீங்க தனுஷ் ஃபேனா? அப்படிலாம் இல்ல நீங்க யார் ஃபேன்க்கா? அப்படியெல்லாம் யாரையும் வச்சுக்கிறது இல்ல. ஓகே, படம் நல்லா இருந்துச்சா? படம் குட்டி உங்களுக்கு பிடிச்சிருச்சா படம்? ஐயோ அது பொழப்பாச்சு. நல்லா இருந்துச்சு தல. நல்லா இருக்கும். படம் எப்படி இருந்துச்சு? ஐயா நான் தண்ணி கேட் போட வந்து கேட்டாரு. படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சுண்ணா. என்னென்ன பிடிச்சிருச்சு படத்துல? தனுஷ் ஃபேனுக்கு என்னென்ன பிடிக்கணும்? ஃபேன் பாயா சொல்றீங்களா? உண்மையான ஃபீல் தான். ஆக்ஷன்ல மிஸ் ஆகுதா? ஆக்ஷன்ல மிஸ் நல்லா ஃபேமிலி என்டர்டெய்னர், நல்லா எமோஷனா கொண்டு போயிருக்காங்க. ஆனா எல்லாம் டவுனா தான் சொல்றாங்க, படம் ஆவரேஜ் தான் பண்றாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து இடையில ஆவரேஜ் அப்போ இல்ல புரியல. எங்கேயோ போயிட்டு தலைவா. ஆனா படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கு. குழந்தைய ஸ்கூல்ல இருந்து கூட்டு வர மாதிரி கூட்டாரு. பிடிச்சிருச்சுங்களா? நல்லா இருக்குங்க. என்ன காமெடியா? என்ன காமெடி இல்லைங்க, எப்படி ஒரு மனுஷன் பொறுமையா இருக்குங்கிற சொல்றதுக்கு ஒரு உதாரணமா இருக்கு. இந்த படத்துல நீங்க பொறுமையா உட்காந்து பாத்துருப்பீங்க. நான் பொறுமையா உட்காந்து பார்த்தா எப்படி ஒரு அப்பா பேச்ச கேட்கணும்ட்டு நான் நல்லா தெளிவா எடுத்திருக்காரு. இப்ப தனுஷ் இந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல எல்லாம் இதுல இல்ல பண்றாங்க. இல்ல ஃபைட் சீன்ஸ் எல்லாம் அவ்வளவு இல்லைங்க, ஆனாலே படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பர். நீங்க என்ன ஊட்டியா? நான் ஊட்டி தாங்க. கரெக்டா கண்டுபிடிச்சு பாத்தீங்களா? அதான் சார் படம் அவர் கோவக்காரா இருப்பாரோ. படம் பிடிச்சிருச்சா உங்களுக்கு? ரொம்ப நல்லா பிடிச்சது சார். ஃபேமிலி என்டர்டெய்னிங்கா இருந்துச்சா? ஃபேமிலி என்டர்டெய்னிங். அதாவது கிராமமும் டவுனும் இருந்து நல்லா என்ஜாய் பண்ற அளவுக்கு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆஹா மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. இந்த மாதிரி யாரும் சொல்லு. மகிழ்ச்சி. அக்கா எப்படி இருந்துச்சு? ஏன் இப்படி பயப்படுறீங்க? படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சுங்கண்ணா. நீங்க தனுஷ் சாரோட ஃபேனா? தனுஷ் சூப்பரா நடிச்சிருந்தாரு. அவர் இல்ல படத்துல அருண் விஜய் தான் நல்லா பண்ணிருக்காங்கன்றாங்க. அவரும் நல்லா பண்ணிருக்காருங்க. அவரும் நல்லா பண்ணிருக்காரு. அப்புறம் தனுஷ் நல்லா பண்ணியா? எல்லாருமே அல்டிமேட்டா இருக்குங்க சார். அல்டிமேட்டா அஜித் சார் மாதிரி இருக்கு. அஜித் சார் எல்லாம் கம்மிங்க, தனுஷ் சார் தான் சூப்பர். நாங்களாம் ராணுவ பட, அது லேடிஸ் ராணுவ பட செஞ்சுக்கினியா, அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம். அஜாலக்கா உஜாலா டென்டா நிப்போம். ஆஹா என்ன கான்ட்ரவர்சி உருவாக்கிறீங்க போலயே. நீங்க விஜய் ஃபேன் மாதிரியா இருக்குதுங்க பார்த்தா. இல்லைங்க சார். கரூர்ல இருந்து மாறிட்டீங்களா என்ன? மகிழ்ச்சி. என்ன படத்துல ஃபேமிலியோட வந்து பாருங்க சார், சூப்பரா இருக்குங்க. குடும்பத்தோட வந்து பாக்குற படம். காமெடி சென்டிமெண்ட் எல்லாமே இருக்குங்க சார். எல்லாமே நல்லா இருக்கு. மகிழ்ச்சி. நாளைக்கு ஸ்கூல் இருக்கு, மறந்துடாதீங்க. அனுப்பிச்சு விடுங்க. ஓகே நன்றி. தேங்க்யூண்ணா. நன்றிம்மா, நன்றி. தேங்க்யூ. எஸ் பாத்தீங்களா, ட்ரெயின்ல டீ விக்கிற மாதிரி ஆயிடுச்சு பொழப்பு. தலைவா படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருக்கு. என்ன பிடிச்சிருந்துச்சு படத்துல? படத்துல கதை நல்லா இருந்துச்சுங்க. கதைக்கெல்லாம் படத்துக்கு தனுஷ் டைரக்ஷன் பண்ணலாமா, பேசாம நடிக்க போயிடலாமா? ஓப்பனா சொல்லுங்க. நடிக்க போயிடல. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? டைரக்ஷன் நல்லா தான் இருக்கும், தப்பு இல்லை. அப்படியா? ஓகே தேங்க்யூ. ஓகே பாய். அண்ணா ஓகே நான் போயிட்டேன். படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்றீங்களா? சூப்பரா இருந்துச்சு. அதான் கேக்குறேன், பயப்பட. சொல்லிட்டு போங்க, படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. தக் லைஃபே வாழ்வு போல இருக்காக்கா. எதை விட தக் லைஃப் நல்லா இருந்துச்சா? எந்த படத்தோட ஒப்பிடுறாங்க பாத்தீங்களா? இட்லி கடை கிட்டத்தட்ட ஒரு கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் இவங்க ஆடியன்ஸ் எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்றது கேட்டுருவோம். ஆனா எப்படி இருக்கு படம்? சூப்பரா இருக்கு. அப்படியே பாதியில சென்டிமெண்டா இருக்கு. பாதியில பையன் அழுதுட்டான். அவ்வளவு அந்த அளவுக்கு சென்டிமெண்டா இருக்காட்டு? அந்த அளவுக்கு இல்ல, அழுதுட்டு வெளியே போனோம்னா அதனால வந்துட்டான். சூப்பர். என்ன ஃபைட் நல்லா இருக்கா? என்ன படம்? ஃபைட்டு நல்லா இருக்கு, நல்ல லவ். ஆஹா. நித்யா மேனன் கூட நல்லா லவ். இவர் எதுக்கு தண்ணி கடை வச்சுட்டு பின்னாடி நிக்கிறாரு, அருண் விஜய் பின்னாடி எதுக்கு நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்களே, எதுக்கு? அது எதுக்குன்னு யாருக்கு தெரியும். என்னடா படம் நல்லா இருக்கிட்டு இருக்கு, எதுக்குடா யாரும் தெரியிட்டு இருக்கேன். ஓகே ஹாய், ஹலோ, ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லிரு. ஹாய். வெரி குட். இப்ப இருக்க நிலைமையில பாய் சொல்றாரு அவரு. படம் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு சொல்லிரு. உங்க பேரு? மறுபடியும் அழுதுருவேன் நான். அண்ணன் கிட்ட படம் எப்படி இருக்குன்னு கேட்டுருவோம். எனக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டாரு. கேட்டா ஆல்ரெடி இந்த படம் பாத்துட்டு அப்படின்னு இருக்காரு. நேத்து ஒரு ஷோ பாத்துட்டுங்க, நல்லா இருக்குங்க படம். நல்லா இருக்குங்க. வீட்டுக்காரமா கூட்டிட்டு வந்தேங்க. கொஞ்சம் வெளியில ஒரு யாரையும் போயிட்டு இருக்குங்க. வீட்டுக்காரமா ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. கலவையான விமர்சனம் தான் சொல்லியிருக்காங்க. படம் அவ்வளவு இல்ல, இட்லி ஓகே, சட்னி சாம்பார் நல்லா இல்ல இருக்காங்க. அப்படி எல்லாம் கிடையாதுங்க. தனுஷ் படம் எப்பவுமே நல்லா இருக்கு. பாக்குற விதம் தாங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணு. நீங்க தனுஷ் ரசிகரா? இல்லைங்க, நான் ரவி தேஜா ரசிக்கிறேங்க. ரவி தாத்தாவா? ரவி தேஜா அவர் யாரு எங்களுக்கே தெரியலையே. ரவி தேஜா தெலுங்கு. ஆஹா தலைவா, இன்டர்நேஷனல் லெவல்ல இருப்பீங்க. இல்லைங்க, நான் சீரியஸா சொல்றேன், தமிழ்நாடு தான். ஆனா ரவி தேஜா ரசிக்கிறேங்க. என் ஸ்டேட்டஸ் முதல் கொண்டு ரவி தேஜா மட்டும்தான். ஓகே. ஆனா எனக்கு தனுஷ் விஜய் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்ச. கரூர் பார்த்த பிறகு ரொம்ப பிடிச்சதா உங்களுக்கு விஜய் சார்?
சார் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இந்த தியேட்டர்ல 2000 பேர் உட்காரணும்னு நினைச்சோம்னா 2000 பேர் தான் உட்காருக்கு சீட்டு கொடுப்பீங்க. கண்டிப்பாங்க. அதி விட்டு போட்டு அவங்க கேட்குற இடத்துல கொடுக்காம அவங்க கூட இடத்துல ஜாஸ்தியா கொடுக்கும் போது அந்த இடத்துல கூட்ட நெரிசல் வரும், பிடிக்க எதுவும் ஆகும். அதனால வந்து நம்ம பாத்தீங்கன்னா இது தவறு சொல்ல முடியாது. கண்டிப்பா யார் மேல தவறுன்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. நீங்க கவர்மெண்ட் மேலேயா யார் மேலும் சொல்ல முடியாது. கண்டிப்பா தலைவர். அவர் மேல நம்ம எதுவும் குற்றச்சாட்டு வைக்க கூடாது. நான் ரவி தேஜா ரசிகனுங்க. அவர் படம் ஏதோ ஒண்ணு சொல்லுங்க, நான் போய் பாக்குறேன். இன்னைக்கு நைட்டு நீ பாத்திருக்கியா? தமக்கா அப்புறம் கில்லாடி. தமிழ்ல வருமா தெலுங்குல இருக்குமா? எல்லாம் இருக்குங்க. இது நான் தெரியுமா உனக்கு? தெரியாது. அவர் கண்ணு தெரியும் பிளைண்டா ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அந்த படம் மட்டும் பார்த்து பாருங்க, சும்மா மாஸ் மாதிரி இருக்கு. எனக்கு என்ன தெரியுங்களா, கமர்ஷியலா இருக்குன்னு ஒரு படம், ஆக்ஷன் அந்த காமெடி அந்த மாதிரி அவர் படத்துல எல்லாமே அவர் பண்ணிருக்காரு. ரவி தேஜா ரசிகன். இந்த மேட்டு படத்துல நான் கேட்டீங்கன்னா ரவி தேஜா ரசிகன் நான் ஒருத்தன் தான். ஐயோ தலைவா, இனிமேல் நான் உங்க ரசிகராயிடுறேன். ரவி தேஜாவே இல்லையோ. நீங்க ஒரு டைம் எடுத்து பாருங்க, படத்தை மட்டும் பாருங்க, வேற மாதிரி இருக்கு. ஓகே லவ்யூண்ணா, தேங்க்யூ அண்ணா. கலகலப்பு மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கலகலப்பு மீடியா அப்படிங்களா? இப்ப சப்ஸ்கிரைப் உடனே கிடைக்கிறாங்களே கஸ்டமர். வர்றத பத்தின பிரச்சனை இல்லைங்க. நான் ரவி தேஜா ரசிக்கிறேங்க. எனக்கு ரொம்ப ரவி தேஜா எனக்கு ரொம்ப பிடிக்குங்களா. எனக்கு அப்புறம் படமெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. அவர்கிட்ட காமெடி இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு அவர்கிட்ட. இப்பவே நான் பாக்குறேன். அண்ணனை தொடர்ந்து நிறைய பேர் வந்துருக்கா, அவங்ககிட்ட கேட்போம். ரவி தேஜா நம்மளே மாத்திட்டு போயிட்டாரு ரவி தேஜா. எஸ் மக்களே, எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இட்லி கடை மூவியை பற்றி எல்லாமே இட்லி ஓகேப்பா, சட்னி சாம்பார்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லி கலவையான விமர்சனங்களை அந்த FDFSல பார்த்துருப்பீங்க. ஸோ அதையும் தாண்டி இன்னைக்கு ஃபேமிலி ஷோ தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். சண்டே வந்திருக்கோம். இந்த படத்துக்கு ஒரு 4 days கழிச்சு நாங்கள் வந்து ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் இப்போ இருக்குன்னா நல்லா இருக்கு. ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்குற மாதிரி ஒரு படமாக இருக்குது. காமெடி சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு அப்படின்னு இருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் இந்த படத்தை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கலகலப்பு மீடியா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மறக்காம நம்மளுடைய கலகலப்பு மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். அருண் என்டர்டெய்னர் அண்ட் ஆக்டர் யாஷ். டாடா வாசி யூ. லவ் யூ.